அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஏத்திபாராத் உலூஹியத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் அதன் தொடரை பார்ப்போம், அல்லாஹ் நாடுவானேயானால். ஏத்திபாராத் உலூஹியத்தின் விளக்கம் 2. தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனின் ஜாத்தில் காமிலான சிஃபத்துகள் இருக்க வேண்டும். அப்படி சிஃபத்துகள் இல்லையெனில் ஜாத்தை முஅத்தல் என்று கூற வேண்டி ஏற்படும். முஅத்தல் என்றால் வீணானது, செயல்பாடுகள் அற்றது, ஓய்வில் இருப்பது, எதையும் செய்ய முடியாதது என்று பொருள் வரும். தஅத்தீல் உத்துலத்துனா என்ன? லீவ், விடுமுறை, ஓய்வு, ரெஸ்ட். தஅத்தீல்னா ஓய்வு கொடுப்பது. முஅத்தல் ஓய்வு கொடுக்கப்பட்டவன். அல்லாஹ் முஅத்தலாக்கூடாது. அல்லாஹ் தஆலா ஃபாயிலே ஹகீகி அவன். ஓ குன்னா ஃபாயிலீன், நான் தான் செயல்படுபவன் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவை ஒரு செயல்பாடு இல்லாதவனாக நினைத்தால் குஃப்ரில் கொண்டு போய் விட்டுரும். தஅத்தீல் வந்து தக்ஃபீர், குஃப்ர். அது முஅத்தலாக்குவது குஃப்ர். முஅத்தல் என்ன? அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத்தை விட்டு அல்லாஹ் தஆலா ஹாலியாக இருக்கிறான், ஒரு செயல்பாட்டை விட்டு அல்லாஹ் தஆலா ஹாலியாக இருக்கிறான்னு சொல்கிறது. ஜி, அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத்து இப்போ அல்லாஹ்ட்ட இல்லைன்னு சொல்கிறது. ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம், இல்லை எந்த சிஃபத்தாக இருந்தாலும் சரி தான். ஜி, ஒரு சிஃபத்து அல்லாஹ்ட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் தாத்தீல் வந்துருக்கல. அல்லாஹ்ட்ட இப்போ இல்மு இல்லை, அதில் ஒரு பகுதி இல்லைன்னு சொன்னாலும் சரி தான். இந்த அடிப்படையில் தஅத்தீலுடைய அடிப்படையில் லட்சக்கணக்கான பேரை குஃபரில் கொண்டு சேர்ந்துட்டாங்க, பல பிரிவுகளாக பிரிஞ்சு. ஏன்னா முஅத்தஸிலாக்களில் ஒரு பிரிவினர் அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய சிஃபத்துகளையே எல்லாத்தையுமே இல்லைன்னுட்டானுவான். சிஃபத்தையே அவனோட பிரிச்சுட்டானுங்க. ஒரு சிலர் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் பின்னாடி வந்து ஜாயிண்ட் ஆச்சுன்னானுங்க. எல்லாமே குஃப்ரு. இல்மு இல்லாமல் இருந்துச்சு, அல்லாஹ்க்கு பின்னாடி இல்மு வந்துச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நடக்குது இதெல்லாம் அல்லாஹ்க்கு தெரியாதான், இப்போ நடக்கிறது எதுவுமே அப்போ நடக்கும்போது தான் அல்லாஹ் தஆலா பார்த்துக்கிறான் அப்படிங்கிறாங்க. இப்போ இதை பற்றி இல்மு அல்லாஹ்ட்ட முன்னாடி இல்லை. இப்போ அல்லாஹ்வுக்கு ஜஹல் சுபூத் ஆயிடுச்சு, அல்லாஹ் ஜாஹில்னு சொல்லிட்டானு. இதுவும் குஃப்ரு தான். இதுக்கு ஆதாரமாக குர்ஆனை தான் வைப்பானுங்க. யாரெல்லாம் வழிகட்டார்களோ இஸ்லாத்தில் ஃபிர்காக்கள் குர்ஆனை தான் ஆதாரமாக கட்டினாங்க. பெருமாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 75 ஃபிர்கான்னு சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹ இல்லல்லாஹ். 72 ஃபிர்கா. சதஃப்தரிகு உம்மத்தி, இந்த உம்மத்தி 72 பிரிவாக பிரின்னு சொன்னாங்க. குல்லுஹும் ஃபின்னார், எல்லாம் நரகத்துக்கு போவாங்க. யாரை தவிர? ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. அப்போ தஅத்தீல் அல்லாஹ் தஆலாவை சிஃபத்துகளை விட்டும் நீக்குவது குஃப்ரில் விட்டுரும். அது குஃப்ர். அது ஏன்னா ஆமன்து பில்லாஹி கமாஹோ பி அஸ்மாஹி வ சிஃபாத்திஹி வ கபில்து ஜமீ அஹ்காமி. அல்லாஹ்வை அவனுடைய எல்லா ஜாத்து அனைத்து சிஃபத்துகளுடனும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதுக்கு பேர் தான் ஈமான். இப்போ அல்லாஹ் தஆலாவுடைய ஏதோ ஒரு சிஃபத்து அவனை விட்டு நீங்கி இருக்கிறதுன்னு சொன்னால் அது குஃப்ரு, தஅத்தீல். அது அதை உதாரணமாக அல்லாஹ் தஆலா இல்மு இல்லை அப்படிங்கிறது. அந்த மாதிரி நிறைய ஜமாத்தர்கள் முஅத்தஸிலாக்கள் பிரிவினர்கள்லாம் இருக்கிறாங்க. அதாவது அல்லாஹ் தஆலாவுக்கு இப்போ நடக்கிறது முன்னாடி தெரியாதான். பை இப்போ திடீர்னு உள்ளே வரார், வந்த பின்னாடி தான் அவர் யாருன்னு விசாரித்து தெரிஞ்சுக்கிறோம். இது மாதிரி தான் அல்லாஹ்வும் ஒரு விஷயம் நடக்கும்போது தான் இப்படி நடக்குதா, சரி. பத்ரு போருடைய முடிவு என்ன அல்லாஹ்வுக்கு தெரியாது. போர் நடந்து முடிஞ்ச பின்னாடி தான் போர் வெற்றியா, சரி அப்படின்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுக்கு தெரியாது. இப்படி முத்தசிலாக்களில் ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க. குர்ஆன் ஆதாரமாக சொல்கிறாங்க.
ஏன்னா வழிகட்ட 72 ஃபிர்காக்களும் ஆதாரமாக குர்ஆனை தான் காட்டினாங்க. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஃப்தரிகு உம்மத்தி, என் உம்மத்தி பிரிவார்கள் பிதுஉன் வ சபஊன ஃபிர்கத்தன், 72 கூட்டமாக, 70 சொச்சம் ஜி 70 சொச்ச கூட்டமாக பிரிவார். குல்லுஹும் ஃபின்னார் இல்லா வாஹிதா, அத்தனை பேர் நரகத்துக்கு போவாங்க ஒருத்தரை தவிர. அது யாருங்க? மா அன அலைய வ அஸ்ஹாபி அஸ்ஸுன்னத்து வல் ஜமாஅத். மா அல அனையனா சுன்னத்து ரசூல் ஜமாஅத்து சஹாபான்னு அர்த்தம். நம்மள யாருங்க? சுன்னத்து ஜமாத். சுன்னத்து ஜமாத் அர்த்தம் என்ன? சுன்னத்து ரசூல் ஜமாஅத்து சஹாபான்னு அதான் சுன்னத்து வல் ஜமாஅத். பெருமானாரின் சஹாபாக்களையும் பின்பற்றும், அவ்வளோதான். இது மற்ற 72 கூட்டத்தார்களும் வழிகட்டவர்கள். ஆச்சுங்களா? இன்னொரு அடையாளம் சொல்கிறேன் கேட்டுங்க. வழிகட்ட கூட்டத்தினருக்கு, வழிகட்ட கூட்டத்தினர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லீடர் இருப்பான். அவன் வழிகெடுத்தவன் ஒருத்தர் இருப்பான். நமக்கு தான் லீடர் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்கள் தான் நமக்கு தனியாக லீடரெலாம் கிடையாது. சுன்னத் ஜமாத் நமக்கு லீடர் யாருங்க? நமக்கு வழிகாட்டியவர்கள் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், அவுலியாக்கள், இமாம், 4 இமாம்கள். சுன்னத் ஜமாத்துக்கு லீடர் ஒருத்தர் இருக்காரா? இல்லை. மற்ற அவனுங்க அத்தனை பேருக்கும் வழிகெடுத்தவன் ஒருத்தர் இருப்பான். முஅ்தஸிலாக்களை உண்டாக்கியவன் ஃபஸ்ட் யாருங்க? வாசில் பின் அத்தா. ஹாரிஜியாக்கள் இப்னு சபா, அப்துல்லா பின் சபாவா? இப்னு சபா. வஹாபிங்க இப்னு தைமியா, அவனுடைய சீடர்கள் தான் அவங்கெல்லாம். இப்போ அதுக்கு பின்னாடி அப்துல் வஹாபு நஜிதி, அவனும் நஜித் தான். இப்னு தைமியா நஜித் தான். அப்புறம் ஜமாத் இஸ்லாமி யார்? அபுல் அலா மௌதூதி அவர். காதியானிகள் மிர்சா குலாம் முகமது காதியானி, நினச்சிங்களா? இப்படி ஒருத்தர். இந்த 19 குரூப்பு யார்? ஷியாக்களுக்கு யார்? அவன் முக்தாரா? அவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரிவினருக்கும் ஒரு தலைவர் இருப்பான். ஹாரிஜியாக்கள், போராக்கள், அப்படி எல்லாத்துக்குமே. இந்த 19 குரூப் ஒன்று இருக்கேன், அவன் யார்? 19 குரூப்புன்னு சொல்கிறது குர்ஆனில் எல்லாம் 19 தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலைவன் யார்? ரஷீத் ஹலீஃபா. ஹலீஃபான்னு பேர். அவன் ஒருத்தன் தலைவன். எல்லாத்துக்கும் பாருங்கள் ஒரு குரூப் லீடர் ஒருத்தர் இருப்பார், தலைவன் ஒருத்தருமா. வரைஞ்சிங்களா? இன்னும் தலைவரும் இல்லை. நமக்கு யார் தலைவர்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள், அவுலியாக்கள், கௌசுல் ஆலம், முஹீதீன் ஆண்டகை, அஜ்மீர் நாயகம், நாகூர் ஜுமா, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி இமாம், மாலிக் இமாம், ஹம்பலி இமாம், புகாரி இமாம், இவர்கள்லாம் வழிகாட்டிகள். நமக்குன்னு தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரா? சுன்னத் ஜமாத்துடைய ஆரம்பித்தவர்னு ஒருத்தர் இருக்காரா? இல்லவே இல்லை. இதுதான் சுன்னத் ஜமாத்துக்கு அர்த்தம். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களையும் பின்பற்றுறோம். நமக்குன்னு தனி தலைவர்லாம் ஒருத்தர் கிடையாது. சஹாபாக்களே அப்படியே பின்பற்றுவோம். வல்லதீன தபஅஹும் பஅதஹும் பிஇஹ்சானின். அதுனா வஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் இலா யௌமில் கியாமா. தான் இப்படி ஆயத்து எப்படி ஆயத்து இருப்பா? ஆயத்து எடுக்க மாட்டேறீங்க எங்க? வஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். முஹாஜிரீன்கள், அன்சாரிகள். மக்காவாசிங்க, மக்காவில் வந்தவங்க முஹாஜிர்கள், முந்தின வந்தவங்க அன்சாரி. வல்லதீன தபஅஹும், அவர்களையும் பின்பற்றியவர்கள். எல்லா சஹாபாக்களையும் நாம் பின்பற்றுவோம். முஹாஜிர்கள், அன்சாரிகளை, அவர்களுடைய நல் வழிகாட்டுதலை நாங்கள் பின்பற்றுவோம். அவர்களை குறை சொல்ல மாட்டோம். வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு. யாரை பற்றியும் வசனத்தில் கசடுகளை, குபாடங்களை வைத்துக்கொள்ள மாட்டோம். இதான் நம்முடைய சுன்னத் ஜமாத். வஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஅஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு வஅத்தல்லாஹு லஹும் ஜன்னாத் தஜ்ரி தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா ஸாலிகல் ஃபௌஸுல் அஸீம். இதான் நம்முடைய வழிகாட்டுதல், நம்முடைய வழி. அனஞ்சவை மற்ற அனைவருக்குமே ஒரு கெடுத்தவன் ஒருத்தன் இருப்பான். எடுத்து பாருங்களேன், 72 ஃபிர்காக்கும் அதை துவங்கியவன் யார்? வாசில் பின் அத்தாவை இஅ்தஸில் அண்ணா யார் சொன்னா? ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு. எங்களை விட்டு நீ நகர்ந்து விடுன்னு சொன்னாங்க. அன்னையிலிருந்து அவன் பேர் முஅ்தஸில், முஅ்தஸிலான்னு பேர் வந்துருச்சு. இப்படி ஒவ்வொரு
ஒவ்வொரு தாயிஃபா ஒவ்வொரு கூட்டத்தினருக்கும் ஒரு தலைவன் இருப்பான், அவன் தான் கெடுத்திருப்பான். நேர்வழி விட்டு அவனை திருப்பி இருப்பான். முகமது இஸ்மாயில்னு ஒருத்தான், அவன் இஸ்மாயிலியாக்கள் ஒரு கூட்டம் இருக்குது. போராக்களில் இஸ்மாயிலி குரூப்னு ஒன்று இருக்குது. புரிஞ்சுங்களா? இந்த ஷியாக்களுடைய குரூப்புடைய துவக்கம் வந்து முக்தார் சக்கஃபி தான். யார்? முக்தார் சக்கஃபி. அவன் தான் ஷியாக்களுடைய முதல்ல ஆரம்பிச்சது. அவன் தானே போட்டு தள்ளது இப்னு ஜியாத போன்ற கொடியவர்கள்லாம் போட்டு தள்ளணுன்ட்டு முக்தார் சக்கஃபி. அவன் தான் அந்த ஷியாக்களை உண்டாக்குனது ஃபஸ்ட்டு பார்த்தா. ஹாரிஜியாக்கள் தலைவன் ஒருத்தன் இப்னு சபான்னு ஒருத்தன். அந்த மாதிரி ஹாரிஜியாக்கள் ஆட்களை பிடித்து கொண்டு வந்து ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபாக்களை திட்டுறான் அவனுங்க, மற்ற பெரிய சஹாபாக்கள் எல்லாம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்கெல்லாம் பிடிச்சி கொண்டு கம்பத்தில் கட்டி போட்டு எண்ணெய் ஊற்றி எரிச்சு விட்டாங்க உயிரோட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய விலங்குகளை கூட உயிரோடு எரிக்கக்கூடாதுன்னு தடை செஞ்சுருக்கிறாங்க. நெருப்பை வச்சு தண்டிக்கக்கூடாது, எறும்பு கூட எரிக்கக்கூடாது, எறும்பு பொத்தில் கூட எரிகட்டையை திணிக்கக்கூடாது. எந்த உயிரினத்தையும் பாம்பு பல்லி அடித்து சாவடிக்கலாம், தீங்கு தரக்கூடியது, எரித்து சாவடிக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸில் இருக்குது. அலிரதில்லா இவங்களை பிடிச்சி இவனுங்க விஷ ஜந்துகளை விட கொடியவர்கள் இவர்கள். ஏன்? உம்மத்துடைய துவக்கம் அந்த நேரத்தில் அவன் ஒவ்வொருத்தரும் ஒரு பிரிவு உண்டாக்கணும்னா அது கியாமத்து வரைக்கும் பெரிய பிரிவாக பிரிந்து 2 பிரிவாக பிரிந்து எல்லோரும் அழிவதற்கு காரணமாக போயிடும். மொத்த உம்மத்துக்கு அழிவு காரணமாக போயிடும். அதனால் கொடிய விலங்குகள் இருக்க சிங்கம் புலி பாம்பு பல்லி இவற்றை விட கொடியவர்கள் அப்படின்னு சொல்லி கம்பத்தில் கட்டி ஒவ்வொருத்தனையும் நடுவு பாலைவனத்தில் மரக்கம்பங்கள் நட்டு அதில் அவனையும் சேர்த்து கட்டி கையெல்லாம் கட்டி பின்னாடி கட்டி போட்டு எண்ணெய் ஊற்றி உயிரோடு எரிச்சு விட்டாங்க. உயிரோட 10-15 எத்தனை பேர் கிடைச்சாலும் அத்தனை பேரையுமே ஹாரிஜியாக்கள் துவங்கியவர்கள். ஆனால் அவர்களுக்கு காலத்தில் தலையெடுக்கலை. அதுக்கு பின்னாடியும் முஆவியா ரலியல்லாஹு அடக்கி தான் வச்சுருந்தாங்க. அலிரதியில் கொலை செய்ததே அவர்களை ஒருத்தருங்க தான் ஹாரிஜியாக்கள். முஆவியாவில் கொஞ்சம் அடக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கு பின்னாடி தலை விரித்து ஆடினானுங்க ஹாரிஜியாக்கள். பாருங்கள், இந்த ஷியாக்கள் எப்போ உண்டானானுங்களோ அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இஸ்லாத்துக்கு அதிக நுக்சான்கள் ஏற்படுத்தினது இந்த பிரிவினர்கள் தான். வெளியிலிருந்து வந்த ஆபத்து அதி கம்மி தான். இஸ்லாமியர்களுக்கு வெளியிலிருந்து வந்த ஆபத்து கம்மி தான். அவங்களுக்கு உள்ளேயே பிரிவினர்களை கொண்டு தான் அவர்களுக்கு பெரும் பாதகம் ஏற்பட்டது. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அழித்தது யாருங்க? இந்த பிரிவுகள் தான். ஏகோபித்த சாம்ராஜ்யமாக இருந்த வரையிலும் எந்த பிரயோஜனம், யாரும் கிட்டே வர முடியல. ஈரான் ஷியா, ஈராக் சுன்னி 2 பேரும் அடிச்சுக்கிட்டானோ. ஹிஸ்புல்லா கூட்டம் சிரியா இந்த ஹிஸ்புல்லா லெபனானில் இருக்க இவங்க எல்லாமே ஷியா. ஏமனில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. 2 பிரிவாக இருக்கிறாங்க, ஒன்று ஷியா ஒன்று சுன்னி. பாகிஸ்தான் 2 பிரிவு, இவங்க அங்கே குண்டு போடுவாங்க, அவங்க குண்டு போடுவாங்க. ஆப்கானிஸ்தான் 2 பிரிவு, ஷியா சுன்னி. இப்படியாக ஏற்பட்டு அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அடிச்சுக்கிறாங்க. பெரும் போர்கள் நடந்திருக்கு, ஷியா அரசர்களுக்கு சுன்னி அரசர்கள் அப்படின்னு சொல்லி. சதாம் ஹுசைன் சுன்னத்துல் ஜமாத்து. ஈரானில் ஆயத்துல்லா கொமைனி அவர் இருக்கார், அவர் ஷியாக்களுடைய தலைவர். பெரும் சண்டைகள், 10 வருஷம் 20 வருஷம் தொடர் சண்டைகள், கல்ஃப் வார்ஸ், எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். பார்த்திங்களா, எங்கே ஏற்பட்டது? அங்கேருந்து பிளவுகள் ஏற்பட்டு அதனுடைய தொடர்ச்சி இன்ன வரைக்கும் அனுபவிக்கிறோம். முஅ்தஸிலாக்கள் நிறைய பேர் அரசாங்கத்தை கைப்பற்றிட்டாங்க, அரசரே தன் பக்கம் இழுத்து மாட்டிட்டாங்க. உடனே அவர்கள் யாரெல்லாம் சுன்னத் ஜமாத்தோ அவங்களாம் ஒழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வஹாபிகள் அவ்வளோ பேர் பிரிவினர்கள், அவங்க சவுதி அரசாங்கத்தை கைப்பற்றிட்டாங்க. அப்துல் வஹாப் நஜ்தி இருக்கார், அவரும் இந்த இப்னு சஊத் அவர் 2 பேரும் கூட்டாளியாகி 2 பேரும் சேர்ந்து தான் சவுதி அரேபியாவை துருக்கி நாட்டிலிருந்து கைப்பற்றிட்டாங்க. கைப்பற்றிய பின்னாடி லட்சக்கணக்கான முஸ்லீம்களை கொலை செஞ்சாங்க. 2 பேரும் சேர்ந்து மக்கா மதீனாக்குள்ளே பூந்து சரித்திரம் எடுத்து படுத்தி பாருங்கள், லட்சக்கணக்கான முஸ்லீம்களை கொலை செஞ்சாங்க. காரணம் என்ன? இவங்கெல்லாம் வழிகெட்டவர்கள், இவங்களாம் காஃபிர்கள் ஃபத்வா கொடுத்துட்டாங்க, இவங்க குஃபரில் இருக்கிறாங்க ஃபத்வா கொடுத்துட்டாங்க, தௌஹீதுக்கு மாற்றமாக செய்கிறாங்க அப்படின்னு. பை அவங்க தௌஹீதுக்கு புதிய விளக்கம் ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி யாருமே இப்னு தைமியாவுக்கு முன்னாடி
ஹிஜ்ரி 800 பிறந்தார் இப்னு தைமியா. அது வரைக்கும் 800 வருஷம் யாரும் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. தௌஹீது இஸ்மி ஃபேலி வஸ்ஃபி ஜாத்தி தான் சொல்லுவாங்க. அது இமாம் வஹதஹு ஃபி ஜாத்திஹி வ சிஃபாத்திஹி வ அஃஆலிஹி வ ஆசாரிஹி கஸாலி இமாம் எழுதியிருக்கிறாங்க. எல்லாம் முன்னாடி இந்த சூஃபியாக்கள் எழுதியிருக்கிறாங்க. எல்லா ஷக்கீதா உள்ளவர்களும் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் தஆலா வாஹிதானவன், தன் ஜாத்திலும் சிஃபாத்திலும் அஃஆலிலும் ஆசாரிலும் வாஹிதானவன். இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்னு தைமியா தான் முதல்ல வந்து புதுச கருத்துக்கள்லாம் புகுத்தினார். தௌஹீதை 3 பிரிச்சார். தௌஹீது ருபூபியத், தௌஹீது உலூஹியத், தௌஹீது சிஃபாத் அப்படின்னு 3 பிரிச்சார். எழுதி வச்சுக்கோ. அவனோட நூல்கள் எடுத்து பார்த்திங்கன்னா தௌஹீது 2 வகைன்னு போட்டிருப்பாங்க. தௌஹீது உலூஹியத், தௌஹீது ருபூபியத்துன்னு. சில கிதாபில் பார்த்திங்கன்னா 3 வகைன்னு போட்டிருப்பாங்க. தௌஹீது உலூஹியத், தௌஹீது ருபூபியத், தௌஹீது சிஃபாத் அப்படின்னு 3ஆக போட்டிருப்பாங்க. என்னடா இது வரைக்கும் அவன் சொல்லவே இல்லை அந்த மாதிரி யாருமே. எந்த மகான்களும் எந்த கிதாபிலையும் எந்த முஃபஸ்ஸிரீன்களும் முஹத்திஸீன்களும் இப்னு தைமியாவுக்கு முன்னாடி சொல்லவே இல்லை. அவன் வந்து ஒரு மிகப்பெரிய குழுவினரை காஃபிராக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு தௌஹீதை 2-3 பிரித்தாங்க. அப்படி பிரித்து இந்த தௌஹீதுக்கு ஒத்து வராதனால இப்னு தைமியாவுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் காலத்துலேருந்து இப்னு தைமியா வரைக்கும் வாழ்ந்த காலத்தில் அவ்வளோ பேரும் காஃபிர்ன்ட்டாங்க. அவ்வளோ முஃபஸ்ஸிரீன்களும் முஹத்திஸீன்கள் எல்லாமே காஃபிரான். இப்னு தைமியா தான் உண்மையான மூமின். அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இப்னு தைமியாட்ட தான் பாடம் படிச்சிருக்கணும் அப்படி சொல்லாமட்டானோ. என்ன தௌஹீதே ருபூபியத்துனா என்ன? அல்லாஹ் ரப்பு, அல்லாஹ் தஆலாவுடைய செயல்பாடுகள். வானத்து தண்ணி இறைக்கிறது அல்லாஹ் ஒருத்தன் தான் இருப்பான். மழை பெய்ய வைக்கிறது, சிறுசிகளை படைக்கிறது, என்னப்பா ரிசுக் அளிக்கிறது, இது மாதிரி அல்லாஹ்வுடைய செயல்கள். இறைத்தன்மையில் தௌஹீத். இந்த இறைத்தன்மை அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டுமே உரியது. உலூஹியத்துனா உபூதியத், வணங்கும் தன்மை. வணங்கும் தன்மையில் தௌஹீத். வழிபடும் தன்மைன்னு எழுதிங்க சொல்கிறத. பை நான் ஈஸியாக சொல்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் அவங்க புக்கிலேருந்து படித்து விளங்க நம்ம கஷ்டப்படுவீங்க. வழிபாட்டு தன்மை தௌஹீது உலூஹியத்து. அப்படின்னா இறைவன் யாரோ அவனை தொழுகுதல், நோன்பு வைக்கிறது, ஜக்காத்து கொடுக்கறது, ஹஜ்ஜி செய்கிறது, துவா செய்கிறது, நதிர் நேர்ச்சி செய்கிறது, இதெல்லாம் வணங்குதல், வணக்கத்துடைய அடிப்படைகள். அப்போ தௌஹீது ருபூபியத்துனா என்ன? அல்லாஹ் ஒருவன் தான் இந்த உலகத்தை படைத்தான், அல்லாஹ் ஒருவன் தான் ஹயாத் இல்மிராதா உடையவன், அல்லாஹ் ஒருவன் தான் இறைத்தன்மையுடையவன் அப்படின்னு சொல்கிறது. அதனால் இந்த தௌஹீதே ருபூபியத்திற்கு அல்லாஹ் ரப்பாக ஏற்றுக்கொள்வது, இறைத்தன்மையில் அல்லாஹ் ஒருவனாக்குதல். இது குறைஷிகள்கிட்ட இருந்துச்சுட்டான். அவனும் தௌஹீத் தான், அவங்களும் முஹீத் தான் இப்னு தைமியாங்கிறது. ஆனால் அல்லாஹ் கேட்குறான்ல, வல இன்சால் தோமன் ஹலக சமாவாத்தி வல்லல்ல, இந்த வானபூமியை படைத்தது யார் என்று கேட்டால் யகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் என்று தான் அவர்கள் சொல்லுவார்கள். இல்லவை வல இன்சால் தோம் மன் நஸர மின ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்யா பிஹி பஅத மௌத்திஹி லயகூலுன் அல்லாஹ் வல இன்சால் தோம் மன் பைதி முல்கு சமாவாத்தி வல்லல்ல லயகூலுன் அல்லாஹ். வருது இல்லையா? அல்லாஹ் என்று தான் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் என்று தான் சொல்லுவார்கள். அப்போ இது குறைஷி காஃபிர்கள்ட்டையும் இருந்துச்சு தௌஹீதே ருபூபியத். எல்லா குறைஷி காஃபிர்களும் தௌஹீது ருபூபியத்தில் காயமாக இருந்தாங்க. அடுத்து தௌஹீது உலூஹியத். இப்னு தைமியான் கருத்து சொல்லிட்டு வர்றேன். பார்க்க எவ்வளோ பார்த்தா நல்ல கருத்தாக தெரியும், உள்ளுக்குள்ளே விஷத்தையே உள்ள வச்சுருக்காங்க. வாங்க சொல்கிறேன் உங்களுக்கு. தௌஹீது உலூஹியத்தின் அர்த்தம் என்ன? இறைவனுக்கு வழிபாடும் தன்மையில் அல்லாஹை ஒருத்தனாக்குது. அதாவது தொழுகை அல்லாஹ்வுக்கு மாத்திரமே தொழுகணும். அதுங்களா எதெல்லாம் இபாதத்தோ அல்லாஹ்வோட வேறு யாரையும் வணங்கக்கூடாது. இதில் குறைஷி காஃபிர்கள் மாற செஞ்சிட்டாங்க. கொடுத்ததெல்லாம் அல்லாஹ் தான், இறைத்தன்மையில் அல்லாஹ் ஒருவன் என்பதை ஒற்றுக்கொண்டார்கள். ஆனால் வழிபடும் தன்மை இருக்குல்ல, அல்லாஹ்வுக்கு நம்ம வழிபாடு செலுத்துறது, இதில் அல்லாஹ்வோட மற்றவர்களையும் வணங்கினார்கள். ஏன்டா வணங்குறேன்னா அது எனக்கு உதவி செய்யுது,
மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. சிலைகளை ஏன் வணங்குறீங்க அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் பக்கம் நெருக்கி வைக்கும், அதுக்காக வணங்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தௌஹீது உலூஹியத்தில் அவர்கள் மாறு செய்தார்கள், தௌஹீது ருபூபியத்தில் மாறு செய்யவில்லை, அதை ஒத்துக்கொண்டார்கள். கேட்க இனிமையாக இருக்குல்ல, கேட்க நல்லா இருக்குல்ல, அழகாக தான் இருக்குது, சரிதானே சொல்கிறேன், சரியான பாயிண்ட் தானே அப்படின்னு. எங்கே வா நம்ம எல்லாம் காஃபிராக்கிறதுக்கு வழி பண்ணுறோம் பாருங்க. இப்போ தௌஹீத உலூஹியத்தை எடுத்துக்கிட்டானோ, இபாதாத்து எதுவும் அல்லாஹ் தவிர யாருக்கும் செய்யக்கூடாது. இப்போ தொழுகை இபாதத்து அல்லாஹ் தவிர யாரும் சொல்லக்கூடாது, சரி. நோன்பு இபாதத்து, ஜக்காத் இபாதத்து, சௌம் இபாதத்து, துவாவும் இபாதத்து தான். இன்னும் துவா ஹுவல் இபாதான் இருக்காங்க சொல்லம். கேட்குதல் வேண்டுதல். இப்போ வேண்டுதல் அல்லா இடத்துக்கு வேண்டணும். அல்லாஹ் தவிர வேறு யார்ட்டையும் போய் கேட்ட யா முஹீதீன்னு சொன்னால் நீ இபாதத்தில் உலூஹியத்தை ஷிர்க் வச்சுட்ட. ரசூலை தர்பாரில் போய் கேட்டு துவா கேட்டு ரசூலோட கேட்டு யார் ரசூலுல்லான்னு சொன்னால் நீ தௌஹீதே உலூஹியத்தில் ஷிர்க் வச்சுட்ட, நீ காஃபிர். யார் ரசூலுல்லான்னு சொன்னால் அவன் காஃபிராக போயிட்டான். ஏன் தௌஹீதுக்கு மாத்திரம் அவன் முஷ்ரிக்காக போயிட்டான், காஃபிர் நரகவாதி, நிரந்தர நரகவாதியாக போயிட்டான். யார் ரசூலுல்லான்னு சொன்னவன் நிரந்தர நரகவாதி. ஏன் அவன் தௌஹீது உலூஹியத்தில் மாறு செஞ்சுட்டான். யா முஹீதீன்னு சொல்லிட்டான் ஒருத்தன். அவுலியாக்கள்கிட்ட போய் கேட்டான், மன்னர் கபரில் போய் துவா செஞ்சான். கபரில் போய் ரெண்டு நாகரஜமானே எனக்கு குழந்தை கொடுங்கன்னு கேட்டான். அவன் ஈயாக்க நஅபுது ஈயாக்க நஸ்தஈன், நஅபுது நஸ்தஈன் ரெண்டுமே இபாதத் தான். அல்லாஹ் உன்னையே தொழுகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். உதவி தேடுறது இபாதத் தான். இஸ்திஆனத்து என்ன தான், இபாதத் தான். துவாவும் இபாதத் தான். நாகரஜமானுக்கான ஆள் நேர்ச்சி வச்சுருக்கேன்னு நினச்சான், நேர்ச்சியும் இபாதத் தான், நதுரு இபாதத்து. அவன் காஃபிராக போயிட்டான், முஷ்ரிக்காக போயிட்டான், நிரந்தர ஜஹன்னமி அபதி ஜஹன்னமாக போயிட்டான். அவன் மதம் மாறிவிட்டான். ஒருத்தன் யா ரசூலுல்லா என்று சொன்னாலோ யா முஹீதீன் என்று சொன்னாலோ அவன் மதம் மாறிவிட்டான், முஸ்லீமை விட்டு வெளியே போயிட்டான், முஷ்ரிக்காக போயிட்டான், அதனால முர்த்ததா போயிட்டான். முர்த்ததா போனவனை வெட்டுறது ஜாயிஸு. அவன் ஜாருல் ஹர்பா போயிடுச்சு. முர்த்தது வீட்டில் போய் ஆம்பளை வெட்டிட்டு பொம்பளை கடத்திட்டு வந்துடலாம், ஃபத்வா கொடுத்துட்டார். இந்த ஃபத்வா அடிப்படையாக வச்சு அப்துல் வஹாப் நஜ்தியும் ஃபத்வா கொடுத்தாப்புல. அந்த ரெண்டு ஃபத்வாவையும் வைத்துக்கொண்டு மக்கா மதீனாவிலும் சூறையாடி விட்டார்கள் இப்னு சவுதுடைய கூட்டத்தார்கள்லாம் சேர்ந்து. எல்லா முஸ்லீம்களையும் லட்சக்கணக்கான முஸ்லீம்களை வெட்டி அவங்க மனைவி மக்கள்லாம் கடத்திட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும். இல்லை அவங்க காஃபிராக போயிட்டாங்க, எதிரி நாடாக போயிடுச்சு அவங்க எல்லாத்தையும். அந்த கருத்துப்படி இப்போ நாம் எல்லாம் அவங்கள்ட்ட காஃபிர். நம்மளை மூத்தா போனால் முஸ்லீம் கபர்ஸ்தானும் அடக்கம் பண்ணக்கூடாது. ஏன் யார் ரசூலுல்லான்னு யார் சொல்கிறாங்களோ, யா முஹீதீன் யார் சொல்கிறாங்களோ, கபரில் போய் துவா கேட்டவங்கள முஹீதீன் ஆண்டகரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டீங்க, அவங்க தான் மூத்தா போயிட்டாங்க. நீ கைருல்லாவின் பக்கம் இபாதத்தை கொண்டு போய் கைருல்லாவின் பக்கம் சேர்த்துட்டேன். இபாதத்தை அல்லாதவைகளின் பக்கம் சேர்த்து விட்டீர்கள். அதனால் நீங்களும் முஷ்ரிக்காக போயிட்டீர்கள், நிரந்தர நரகம், காஃபிராக போயிட்டீங்க, முர்த்ததா போயிட்டீங்க. நஊது பில்லாஹ். இப்னு தைமியா அந்த காலத்தில், அதுக்கு முன்னாடி எத்தனையோ தர்காக்கள்லாம் இருந்துச்சு, அது இடிங்கண்ணா. அவரால் ஃபத்வா கொடுத்து எல்லாம் இடிக்கணும், அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி அரசர்கள் சொன்னால் அந்த காலத்து அரசர்கள் ஏற்றுக்கலை. அவரதுக்கு ஜெயிலில் போட்டாங்க, ஜெயிலே வச்சு நோக்கி மூத்தாக்கிட்டாங்க அவரை. ஜெயிலேருந்து அவரே மூத்தா போயிட்டார். அதுக்கு பின்னாடி அந்த அப்படி கனன்று எரிந்த நெருப்பாக அவர் கொள்கை உள்ளே இருந்துச்சு. இந்த அப்துல் வஹாப் வந்தாப்புல அவர் என்ன செஞ்சார், அவர் இந்த கொள்கையை தூக்கினார். அவருக்கு சாதகமாக அரசர்களுக்கு சில பேர் வந்த உடனே அவரில் வச்சு கொண்டு எல்லா தர்காக்களையும் இடித்தாங்க. துருக்கிய மன்னர்கள் அது வரைக்கும் 800 வருஷம் உஸ்மானிய பேரரசு ஆட்சி செய்து வந்தார்கள். அது ஆட்சியுடைய கடைசியில் அவர் பலகீனமாக பிரிந்து பலகீனமாக போயிட்டாங்க. உடனே அவர்கள் மக்கா மதீனாலாம் துருக்கிய அரசர்கள் கையில் இருந்துச்சு. பைத்துல் அந்த எல்லா மக்பராக்களையும் அழகாக கட்டியிருந்தாங்க. ஹஜ்ஜானாத்தி மக்பரா அங்கே கட்டப்பட்டுருச்சு. ஆமினா அம்மா மக்பரா, அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மக்பரா சுற்றி புருதா எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, புருதா ஷரீஃப் ரசூலுல்லாஹி மக்பரா சுற்றி எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் அழிச்சிட்டானுவோம், பெயிண்ட் வச்சு அழிச்சிட்டான். தங்கத்தில் எழுதியிருக்காங்க, அதெல்லாம் பெயிண்ட் வச்சு அழிச்சிட்டானுவோம். இவங்க ஆட்சி வந்தோடனே, துருக்கி ஆட்சியிருந்து இவங்க ஆட்சி கைப்பற்றணுன்னு. ஜன்னத்துல் பக்கி இருக்குல்ல, பெருமான ஸல்லல்லாஹு ஜன்னத்துல் பக்கி, அது ஒவ்வொருத்தருக்கும் ஃபாத்திமா நாயகத்து கபர் தனியாக கட்டியிருந்தாங்க. ஃபாத்திமான்னு அடையாளம் போட்டு உஸ்மானிய கனீர் கபர் அடையாளம் போட்டாங்க. எல்லா சஹாபாக்களும் தனித்தனி அடையாளங்கள். இது வந்து மக்பரா போட்டு அங்கே துவாலாம் செய்வாங்க. எல்லாத்தையும் இடித்து தரமட்டமாக்கி வெறும் கபர் ஆக்கிட்டானுங்க. எல்லா தர்காக்களையும் இடிச்சிட்டாங்க, வெறும் தப்பு. அங்கே போய் கேட்குறதே தப்பு, அங்கே போய் இன்று துவா செய்கிறதே தப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு முன்னாடி திரும்பி துவா செஞ்சால் தப்பு. கிப்லா பக்கம் பிரித்து அல்லாட்ட கேளு, பெருமான்கிட்ட கேட்டால் குஃபுருன்ட்டாங்க. இப்படியாக ஆக்கி அந்த சலஃபிகள், அவங்க பேர் சலஃபிகள்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. அதான் சலஃபு சாலிஹீனுடைய முன் சென்ற சாலிஹீனுடைய கொள்கை அவங்க தான் பின்பற்றுறாங்க. மற்றவங்க எல்லாமே மற்றவங்க ஹலஃபிகள். இவங்க சலஃபிகள், மற்றவங்களாம் ஹலஃபிகள். நாமெல்லாம் யா முஹீதீன் சொன்னால் குஃப்ரு ஷிர்க். எங்கே கொண்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ தௌஹீத் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. தௌஹீத் ருபூபியத்,
தௌஹீது ருபூபியத்தை நம்ம ஏற்றுக்கிறோமா, எல்லாம் கொடுக்குறான்ட்டு கேட்குறது அல்ல தான் கேட்குறோன்னு நம்ம சொல்ல மாட்டோமா. புரிஞ்சுங்களா? தௌஹீதே உலூஹியத்தில் நமக்கு ஷிர்க் வைக்கிறோம். எனவே பச்சை காஃபிர், நரகவாசிகள், நிரந்தர நரகம். 2 தௌஹீத் வச்சா. 3வது தௌஹீது சிஃபாத். இவங்கள்ட்ட இப்னு தைமியா கோஷ்டி அல்லாஹ் தஆலா தனக்கு என்ன குர்ஆனை சொல்லியிருக்கணும் அப்படியே ஏற்றுக்கணும். தௌஹீது சிஃபாத் அதை அப்படியே தயவில் செய்யாமல் அப்படியே ஏற்றுக்கணும். அதில் மாறு செய்யக்கூடாது. அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் தஆலா அரிசிலே அமர்ந்திருக்கிறான்னு அர்த்தம். உட்காந்து இருக்கான், எப்படி நமக்கு தெரியாது, அவ்வளோதான் உட்காந்துருக்கான். ஆனால் அரிசிலே அதிகாரம் செலுத்தினான்னு அர்த்தம் வச்சேன்னு சொன்னால் தௌஹீதுக்கு மாற்றம் செஞ்சுட்டேன். நம்ம அரிசியை தன்னுடைய அதிகாரஸ்தானமாக ஆக்கி வைத்திருக்கிறான் அப்படின்னு நாம் அர்த்தம் வைக்கிறோம். ஏன்னா அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவானா அல்லாஹ் ஜிஸ்மு காமில், அல்லாஹ்க்கு ஜிஸ்மு சொல்ல வேண்டி ஏற்பட்டு போயிடுது. அரிசி என்பது இடமாகவும் ஒரு மக்கான், அந்த மக்கானில் அல்லாஹ் மக்கீனாகவும் ஆயிடுறான். மக்கானில் மக்கான் என்பது ஜிஸ்மு தானே, அரிசி ஜிஸ்மு. அப்போ அந்த ஜிஸ்மை தன்னுடைய இடமாக ஆக்கணவனும் என்னவாயிடுவான், ஜிஸ்மு ஆயிடுவான். அவனுக்கும் ஒரு இடம் தேவைப்படும், ஒரு உடல் அமைப்பு உண்டாயிரும். அதனால் அது கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் எப்படி அர்த்தம் வைப்போம், அரிசை தன் ஆட்சி பீடமாக ஆக்கினான் அப்படி சொல்கிறது நீங்கள் சிஃபத்துக்கு மாறு செய்கிறீங்க. அல்லாஹ் இஸ்தவான்னு சொன்னால் நீங்கள் இஸ்தவல்லான்னு அர்த்தம் வைக்கிறீங்க. இது குஃபுரு, ஷிர்க்கு. அப்படி யாரும் அர்த்தம் வைக்கக்கூடாது. பின்ன அல்லாஹ்வுக்கு ஜிஸ்ம் இருக்குன்னு ஒத்துக்கோ, எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறான்ல. சூரத் இருக்குதுன்னு சொல்கிறான், ஹலக்காலம் அதான் சூரத், எல்லாம் சூரத் இருக்குது. கை இருக்குதுன்னு சொல்கிறான், ஹலக்து பி யதையன், கை இருக்குது. அப்போ முஜஸ்ஸிமாக்களில் தலைவர்கள் இந்த இப்னு தைமியா கோஷ்டி, அவ்வளோ முஜஸ்ஸிமாக்கள் தான் அல்லாஹ்வுக்கு ஜிஸ்ம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க. அல்லாஹ்வுக்கு ஜிஸ்ம் இருக்குன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் கஃபர காஃபிர் என்பது சுன்னத் ஜமாத்துடைய கருத்து. அல்லாஹ்வுக்கு ஜிஸ்ம் இருக்குது, நம்மளை போகிற ஜிஸ்ம் இருக்குதுன்னு சொல்கிறது. இவங்க சொல்கிறாங்க நம்மளை போல இல்லை, ஜிஸ்ம் இருக்குது நம்மளை போல இல்லை, அல்லாஹ் கை இருக்குது நம்மளை போல இல்லை, வேறு மாதிரி கை இருக்குது, கை இருக்குது. ஆக இப்படி எதுவெல்லாம் அல்லாஹ்ட்ட சொல்கிறோனோ அது அப்படியே நம்ம கை இருக்குது, அல்லாஹ் ஜிஸ்ம் இருக்குது. இறங்குறான்னா நாம் இறங்குற மாதிரி தான் இறங்குறான், மேலேருந்து கீழே இறங்குறான். இப்போ நசலை இஞ்சிலி ரப்புன்னு வருது இல்லையா, இப்போ எப்படி நம்ம படி இறங்கி வரோமோ அது மாதிரி நல்லா வானத்துலேருந்து 7வது வானத்துலேருந்து இறங்கி அரிசிலேருந்து ஒரு வானமாக இறங்கி முதல் வானத்துக்கு வர்றாங்கிறாங்க இப்னு தைமியா, அப்துல் வஹாப் நஜீதி கூட்டத்தினர்கள். சரி, ஒரு நாள் விளக்கமாக அவங்களுடைய கொள்கைகள் அங்கே பயன் செய்கிறேன். அவங்களுடைய கொள்கை என்ன, பதில் என்ன, தனியாக ஒரு பாடம் நடத்துகிறேன் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். இப்போ தான் விளங்கும் உங்களுக்கு. மிம்பரில் மேலேருந்து ஒரு படியாக கீழே இறங்கி இப்படி தான் அல்லாஹ் தஆலா முதல் வானத்துக்கு இறங்கி வர்றான் அப்படிங்கிறாங்க. முஜஸ்ஸிமாக்கள் தான் அது. அறிஞ்சிங்களா? அல்லாஹ்வுக்கு உடல் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர். இப்போ நாம் என்ன சொல்கிறோம், இதெல்லாம் தாய்வில் செய்வோம். எப்படி அல்லாஹ் கை இருக்குதுன்னு சொன்னால் உதவி செய்கிறான், அல்லாஹ் தன் கையை கொண்டு படைச்சான், அந்த சிஃபத்தை கொண்டு படைச்சான். இதெல்லாம் அல்லாஹ்வின் சிஃபத்துகள். அது என்ன அர்த்தம் வழங்க முடியாது, நம்ம கையை கொண்டு அல்லாஹ்வுடைய கையை கியாஸ் படிக்க முடியாது. எதுல்லாஹி அலல் ஜமாஅத்துக்கு மீது அல்லாஹ்வுடைய கை இருக்குன்னா அல்லாஹ்வுடைய உதவி இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி நாம் அதுக்கு தாய்வில் செய்வோம். ஏழஞ்சா இல்லைங்களா? சமன்மையாக பை இது அவர்களுடைய வழிகட்ட தன்மைகளில். இப்போ 3 இவ்வாறாக 3 பிரிவினாக சொல்கிறார்கள். யார்? 3 தௌஹீத் சொல்கிறாங்க. இது இவர்கள் புதிதாக உண்டாக்குனது. அந்த காலத்திலிருந்து அல்லாஹ் தஆலா தன் தாத்திலே வஹதஹு லா ஷரீக லஹு, வஹதஹு ஃபி ஸாத்திஹி சிஃபாத்திஹி அஃஆலிஹி வஆசாரிஹி. தாத்தில் அவன் கையூமானவன், அது ஈடு இணையம் இல்லை. அறிஞ்சுங்களா? சுய உஜூதுக்கு ஒன்று மௌஜூதாக இருப்பவன். வஹதஹு ஃபி ஸாத்திஹி வ சிஃபாத்திஹி ஹயாத் இல்ம் இராதம ஸாத்தி சிஃபத்து அல்லாஹ்வுக்கு மாத்திரமே உண்டானது. வ அஃஆலிஹி சுய குவத் ஸாத்தி குவத் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, சுய குவத் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே இருக்கிறது. வ ஆசாரிஹி லா மாலிக இல்லல்லா லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த். இது குர்ஆன் அடிப்படையில் உண்டான தௌஹீது. இது எல்லா மகான்களும் கிதாப் எழுதுகிறாங்க அந்த காலத்திலிருந்து. வஹதஹு ஃபி ஸாத்திஹி வ சிஃபாத்திஹி வ அஃஆலிஹி வ ஆசாரிஹி, 4 தௌஹீத். புரிஞ்சுங்களா? ஜி இதில் ஷிர்க் வச்சா தண்டனை என்ன? ஒருத்தன் அப்படியே 4 தௌஹீத் ஷிர்க் தண்டனை என்ன?
இப்போ ஷிர்க் ஃபில் இபாதத், இபாதத்தில் ஷிர்க் வச்சா அல்லாஹ் தவிர இன்னொருத்தர் மஅபூத் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்று ஏற்றுக்கொண்டால் இப்போ அவன் காஃபிராக போயிடுவான், முஷ்ரிக்காக போயிடுவான், அபதி ஜஹன்னமுக்கு போயிடுவான். ஷிர்க் ஃபில் இஸ்திஆனத்து பிஸ்ஸாத், தன்தானே சுயமே உதவி செய்யக்கூடியவன் என்று அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை நினைத்தான். இது ஷிர்கே ஹஃபீத். இது நிரந்தர தண்டனை இல்லை. ஒரு மனிதன் அல்லாஹ் அல்லாத அவுலியாக்களோ நபிமார்களோ தன்தானே சுயமாக நமக்கு நன்மை தீமை செய்வார்கள், அல்லாஹ்வுடைய குவத் இல்லாமல் தானே செய்வார் என்று கருதினால், மூத்தா போனவங்களோட ஹயாத்தா உள்ளவங்களை எங்கள் அம்மா எங்கள் அத்தா தன்தானே தன் குவத்தை கொண்டு அல்லாஹ்வின் குவத்து இல்லாமல் தன்தானே சுயமாக எனக்கு நன்மையோ தீமையோ செய்வார்கள் என்று எண்ணினாலே அதுக்கு பேர் ஷிர்கே ஹஃபி. அது ஷிர்க் ஃபில் அஃஆலில் ஷிர்க் வச்சுட்டார் அவர். ஷிர்க் ஃபில் ருபூபியத் வல் இஸ்திஆனத்து பிஸ்ஸாத்தில் ஷிர்க் வச்சுருக்காரு. இப்போ அது தண்டனை என்ன? தரஜாத்துக்கள் கிடைக்காது அவருக்கு, அல்லாஹ் நெருங்க முடியாது. நிரந்தர நரகமா? இல்லை. முஷ்ரிக்கு இஸ்லாத்தோடு வெளியே போயிட்டார? போவே இல்லை. எப்படி நினைத்தால் அல்லாஹ்வுடைய மற்றவர்களுக்கும் சுய கூவத்து இருப்பதாக நினைத்தார். இல்லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாக்கு மாற்றமானது, அன்னல் கூவத்தல் இல்லாஹி ஜமியாவுக்கு மாற்றமானது என்று நினைத்து உதவி கேட்டால் அல்லாஹ் தவிர மற்றவர்களுக்கு சுய கூவத்து இருக்கிறது, அல்லாஹ் கொடுக்காட்டி கூட கௌசுல் அல்லா முஹிதீன் ஆண்டகை எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க, நாகூர் ஜமான் போய் கேட்டால் குழந்தை கொடுத்துருவாங்க என்று ஒருவன் கருதினால் அது எந்த குஃபர்? அது ஷிர்க்கு தான். ஷிர்கே ஹஃபீல ஷிர். இப்போ நாம் சொல்கிறோம் தர்காவுக்கு போகிற மீது ஷிர்கே ஹஃபியும் இல்லை. நாம் என்ன சொல்கிறோம்? அன்னல் குவத்தல் இல்லாஹி ஜமியா, குவத்தடங்களும் அல்லாஹுக்கு தான் சொந்தம். அல்லாஹ்வுடைய குவத்தை கொண்டு இந்த மனிதர்கள் ஹயாத்தா உள்ளவங்களும் வேலை செய்வாங்க, மௌத்தா போனவங்களும் வேலை செய்வாங்க. அல்லாஹ்வுடைய குவத்தை கொண்டு வாப்பா சம்பாரிச்சு கொடுப்பாரு, அல்லாஹ்வுடைய குவத்தை கொண்டு அம்மா சமையல் செஞ்சு கொடுப்பாங்க, அல்லாஹ்வின் குவத்தை கொண்டு நாகூர் ஜமான் எனக்கு குழந்தை கொடுப்பாங்க, அல்லாஹ்வின் குவத்தை கொண்டு ஹவுசனா எனக்கு செல்வங்கள் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். இது எந்த ஷிர்க்குலையுமே சேராது. இது அவங்க ஹக்கீக்கத்து, இவங்க மஜாதுன்னு சொல்கிறோம். எந்த ஷிர்க்கே இல்லை. இது பக்கா தௌஹீத். இது ரெண்டு பக்கமும் நிஸ்பத் செய்யலாம். இது குர்ஆனுடைய தௌஹீத். இதுதான் தௌஹீதே. கொடுத்தவன் வாங்கி கொடுத்தவன் ரெண்டு பேர் பக்கமும் அந்த ஃபேலை சேர்க்கலாம். இப்போ இந்த ஷாஹித் அஸ்ட்டு போய் ஒரு 100 ரூபா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே முஷரஃப் எந்திரிச்சு போய் ஒரு 100 ரூபா வாங்கிட்டு வந்தார். இப்போ 100 ரூபா என்கிட்ட கொடுத்தது யார்? ஷாஹித் அஜித் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், முஷரஃப்னு சொல்லலாம். அவர் ஹக்கீக்கத்தில் கொடுத்தவர், வாங்கி கொடுத்தவர். ரெண்டு பேருமே அது ஹக்கீக்கத்து, இது முஜாஸ், ரெண்டுமே ஜாயிஸ். குர்ஆனில் ரெண்டையுமே அல்ல சொல்கிறான். எனவே ரெண்டுமே என்ன சொல்கிறான்? குழந்தை வஹாபி யாருங்க? குழந்தை கொடுக்குறது யார்? வஹாபி யார்? அல்லாஹ். யஹபுல் லிமன் யஷாஉ ஸுக்கூரன் யஹபுல் லிமன் யஷாஉ இனாசன் வஹபுல் லிமன் யஷாஉ ஸுக்கூர வ யுஸவ்விஜுஹும் ஸுக்ரானன் வ இனாசன். தன் நாடியவளுக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளை கொடுப்பான், தன் நாடியவளுக்கு ஆண் குழந்தைகளை கொடுப்பான், தன் நாடியவளுக்கு ரெண்டையும் கொடுப்பான். இப்போ யஹபுக்கு ஃபாயில் யார்? அல்லாஹ். அல்லாஹ் பக்கம் சேர்க்கலாம். ஜிப்ரீல் இஸ்லாம் லி அஹப லக்கி குலாமன் ஜக்கியா, உங்களுக்கு அழகான குழந்தையை, பரிசுத்தமான குழந்தையை நான் தருவதற்காக வந்திருக்கிறேன். யார் சொல்கிறா? இப்போ அஹப இங்கே ஃபாயில் யார்? ஜிப்ரீல் இஸ்லாம். ஜிப்ரீல் இஸ்லாம் முஷ்ரிக்காக போயிட்டாங்க இவங்க அர்த்தப்படிக்கு. இப்போ ஜிப்ரீல் இஸ்லாமே முஷ்ரிக்காக போயிட்டாங்க, கபரு முட்டி தர்கா வணங்கி ஆகிட்டாங்க. யார்? அவங்களும் நேரம் நரகம்தான். ஜிப்ரீல் இஸ்லாம் எல்லாம் நரகத்தில் தான் போடுவான். ஜிப்ரீல் இஸ்லாமே இவங்க கருத்துப்படி, இப்னு தைமியா, அப்துல் வஹாப் கருத்துப்படிக்கு அல்லாஹ்வுடைய ஃபேரை தன் பக்கம் சேர்த்துட்டாங்க இல்லையா, அவங்களும் நரகத்தான் போவாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய ஃபேரை இவங்க மக்லூக் பக்கம் சேர்த்துட்டாங்க. முடிஞ்சா தான் சொல்கிறேன்னே, நாகூர் குழந்தை கொடுத்தாங்கன்னு சொன்னாலே தப்புன்ட்டானே, முஷ்ரிக்கு காஃபிர்னு. அப்போ ஜிப்ரீல் நான் குழந்தை கொடுத்தேங்கிறாங்க ஜிப்ரீல் இஸ்லாம். இது சரி, அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், மூத்தாக்குறது யார்? அல்லாஹு தவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, மௌத்து வரும்போது மௌத்தாக்குறது யார்? இப்போ தவஃபா என்ற ஃபேலுக்கு ஃபாயில் யாருங்க? அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான் குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில் லதி உக்கில பிக்கும். வருதுல ஆயிடுது, உங்களுக்கு ஒன்று சாட்டப்பட்ட மலக்குல் மூத்து உங்களை மூத்தாக்குவாங்க. அப்போ அங்கே தவஃபா அல்லாஹ் பக்கம் சேர்த்துருக்கான்டா குர்ஆனில், இங்கே தவஃபா மலக்குல் மூத்து பக்கம் சேர்த்துருக்காங்க. இப்போ அல்லாவே ஷிர்க் வச்சுட்டாங்க பாரு, அல்லாவுக்கே தெரியல மசலா.
ஒழுங்காக வந்து அல்லாஹ் தஆலா இப்னு தைமியாட்ட பாடம் படிச்சிருக்கணும். அவுது பில்லா. அங்கே ஆயத்து சொல்லுங்கள், அந்த ஆயத்து சொல்லுங்கள். குல் யதவஃபாக்கும் அதுக்கு முன்னாடி ஜி வலாக்கின் அபுதுல்லாஹ் அல்லதி யதவஃபாக்கும் வருதுல வல்லாஹு ஹலகக்கும் சும்ம யதவஃபாக்கும் ஹுவல்லதி யதவஃபாக்கும் பில்லைலி. ஜி இது தவஃபா என்ற வார்த்தை யாருக்கு எங்கே சொல்கிறாங்க தெரியல. ஹலகக்கும் வ தவஃபா அது முன்னாடி நான் ஒரு ஆயத்து சொன்னேன். என்னது எத்தவஃபல் அன்ஃபுஸ இருக்குல்ல, அல்லாஹ் தான் உங்களை மூத்தாக்குகிறான். இப்போ தவஃபா என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் யார் பக்கம் சேர்த்துருக்குறான்? அல்லாஹ் பக்கம் சேர்த்துருக்குறான். இங்கே அல்லாஹ் தஆலா தவறுதலாக சொல்லிட்டான் குர்ஆனில், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் இல்லதி உக்கில பிக்கும், உங்கள் மீது சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் உங்களை மூத்தாக்குறாங்கன்னு. அது வரைக்கும் அல்லாஹ் தௌஹீது பேசிகிட்டே வந்தான். இது வரைக்கும் இங்கே ஹுவல்லதி யதவஃபாக்கும் பில்லைலி இது தௌஹீது, அல்லதி யதவஃபாக்கும் இது தௌஹீது, வலாக்கின் அபுதுல்லாஹு யதவஃபாக்கும் வ உமிர்து அன் அகூன மினல் முஃமினீன். யூனுஸ் சூரா யூனுஸ்ல சூரத்துன் நஹ்ல்ல வல்லாஹு ஹலகக்கும் சும்ம யதவஃபாக்கும். இதெல்லாம் அல்லாஹ் தௌஹீது பேசணும். தவறி அல்லாஹ் தஆலா நவுது பில்லாஹ் நக்கல குஃப்ர்னு பாஷது. நக்கல குஃப்ர் கிடையாது. குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் உங்களை மூத்தாக்குறாங்கன்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலாவே சரிக்கிட்டான் பாருங்க. நவுது பில்லாஹ். தௌபா. தௌஹீது வந்து எவ்வளோ புனிதமானது பாருங்கள். அல்லாஹ் தஆலாவே இந்த தௌஹீதை விட்டு சருகி விட்டானோ அந்த தௌஹீதை நாங்கள் தான் காப்பாற்றுறோங்கிறானோ வஹாபிங்க. என்ன செய்கிறது போ. ஏன்னா அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆனை கொஞ்சம் முன்னாடி இறக்கிட்டான். இப்னு தைமியா அப்துல் வஹாப்ட்டெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு பின்னாடி குர்ஆனை இறக்கினா சரியாக இருக்கலாம். கொஞ்சம் குர்ஆன்லையும் இந்த மாதிரி சில தவறுலாம் இருக்குது. எப்படி புகாரில் நிறைய தவறு கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம குர்ஆன்லையும் தவறுலாம் இருக்குது. ஒன்று என்ன சொல்லுவானுங்க, இது அல்லாஹ் தஆலா சரியாக சொல்லி கவனக்குறைவாக சொல்லியிருக்கலாம். அல்லா நவுது பில்லாஹி மின்ஹா நக்கல குஃப்ர். அல்லது அல்லாஹ் கரெக்டாக சொல்லியிருப்பான், ஜிபிலேஷன் நடுவில் மாற்றிருப்பான். அவங்க ஏற்கனவே காஃபிராக போயிட்டாங்களே, ஏற்கனவே அவங்க முஷ்ரிக்காக போயிட்டாங்களே. என்னுடைய ஹபலக்கு நான் தான் கொடுத்த குழந்தையன்னு சொல்லி அவங்க ஏற்கனவே முஷ்ரிக்காக போயிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் சொன்னது ஃப்ராடு பண்ணிட்டாங்க. அல்லது ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. ரசூல் ஃப்ராடு பண்ணாங்கன்னா பிச்சு எடுத்துருவானுங்க, இவங்களாம் முதுகு தோலை உரிச்சிருவானுங்க. ஆனால் ரசூல் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. சஹாபாக்கு எழுதும் போது அந்த இடத்துல கொஞ்சம் குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்து வந்திருக்காது, மலிக்குல் மௌத்துன்னு வந்திருக்கலாம். மௌத்துக்கே மாலிக்காகிய அல்லாஹ், அப்படி மலக்குல் மௌத்துன்னு சொல்லக்கூடாது. குல் யதவஃபாக்கும் மலிக்குல் மௌத்து இல்லதி அப்படி சொல்லிட்டா மௌத்துடைய மாலிக்காகிய அல்லாஹ் தான் அவங்களை மௌத்தாக்குறான். பார்த்தீங்களா, இப்போ கரெக்ட். கொஞ்சம் குர்ஆனை ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியதாங்க. திருட்டு பயலோ நவுது பில்லாஹி மின்ஹா நினைஞ்சிங்களா. அப்போ சிஃபத்தை அல்லாஹ் பக்கம் சேர்க்கறது தாத்தன், மலக்கு பக்கம் சேர்க்கறது மஜாசன், இப்படி நிறைய சேர்த்துருக்கான் அல்லாஹ் தஆலா. ஜி இப்போ இவங்க கருத்துப்படி எல்லா அன்பியாக்களையுமே இப்போ ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன் அன்சாரி இலல்லாஹ், எனக்கு உதவி செய்பவர்கள் யார் கேட்டாங்களா இல்லையா? அப்போ அவன் அல்லாஹ் தஆலா உதவி செய்யாமல் வேறு அல்லாஹ் தஆலா வேறு யாரும் உதவி செய்ய முடியாது. லா நாசிர லக்கும், உங்களுக்கு உதவி யாரும் இல்லை. மையன் சுருக்கும் இந்த ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் அவங்களை கைவிட்டு விட்டால் உதவி செய்யக்கூடிய யாரும் இல்லை. மன் யஹ்துலுக்கும் ஃபலா நாசிர லஹுவா ஆயிட்டுருங்க. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யாமல் விட்டு விட்டால் உதவி செய்யக்கூடியவன் வேறு யாருமே இல்லை உங்களுக்கு. ஜி ஒமன் அவல்லஹுல்லா ஒமாலஹும் மின் நாசிரீன் ஒமாலக்கும் மின் நாசிரீன். பல இடங்கள் அல்லா தஆலா உங்களுக்கு யாரும் உதவியாளன்னு கிடையாது, அல்லாஹ் தஆலா யாரும் உதவியாளன் இல்லை. புரிஞ்சுங்களா? அப்படி சொல்லும்போது அல்லாஹ் தஆலா உதவியாளனா யாரையும் ஆக்கலாமா? ஆக்கக்கூடாது. ஈசா என்ன கேட்டாங்க? மன் அன்சாரி இல்லல்லா, அல்லாஹின் பக்கம் நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் என்று கேட்டார். கால் ஹவாரியுன் நஹ்னு அன்சாருல்லா, நாங்கள் உதவி செய்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ அன்சார் அல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்களும் அல்லாஹ் உதவியாளர்களாக மாறிடுங்க. பார்த்தீங்களா, அல்லாவே உதவி கேட்குறான். உதவி கேட்குறது யாருங்க? அல்லாஹ் உதவி கேட்குறான், நபிமாரில் உதவி கேட்குறாங்க. நாம் போய் அவுலியாக்களை கேட்டால் தப்புங்கிறான். அல்லாவே நம்மள்கிட்ட கேட்குறான்,
இன்னும் சொல்ல போனால் நான் சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட கேட்டாங்க? தன்னை ஹவாரிகள் யாருங்க? அவுலியாக்கள். அவுலியாக்கள்கிட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் உதவி தேடி இருக்கிறாங்க. குனு அன்சார் மன அன்சாரி இல்லல்லா, உதவி செய்யுங்களேன், உதவி செய்யுங்களேன். நாம கேட்டால் என்ன? உதவி செய்யுங்களேன் எஜமானே, நான் ஒரு எஜமானே உதவி செய்யுங்கன்னு கேட்ட தப்பு என்ன? அவள் சரியான கிறுக்கணும், மூளையே இல்லாதவன். தமாஷா எங்கள் தாதா சர்க்கார் கதை சொல்லுவாங்க, நூரி நாயம் ஒரு கதை சொல்லுவாங்க. ஃபைஜு எங்கள் ஷேக் நாயம், ஃபைஜு நாயம் அவங்க ஷேக் நூரி நாயம். தமாஷா ஒரு கதை சொல்லுவாங்க. கேரளாவில் ஒரு ஆளுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, மூளை ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லையா, ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு மூளையை வெளியே எடுத்து வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எடுத்து வச்சு எல்லாம் அதை உள்ளே வைக்க மருந்து தச்சிட்டாங்க, கொண்டு வெளியே போட்டாங்க. வந்துச்சிங்களா, எல்லோரும் சொந்த பந்தம் சூழ்ந்து நிற்கிறாங்க, பசங்க எல்லாமே வந்துட்டாங்க. திடீர்னு டாக்டருக்கு ஓடி வரும், அடாடா மூளையை வெளியே வச்சு தச்சிட்டோங்க. தமாஷுக்கு சொல்கிறது, மூளையை வெளியே தச்சிட்டோம், இந்த மாதிரி மறுபடியும் உள்ளே கூட்டி போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை தேவையில்லை, ஒரு ஆப்ரேஷனே எங்கள் காண சகிக்கலை எங்களால், எங்கள் அத்தாவுக்கு 2வது ஆப்ரேஷனாக பண்ணக்கூடாது பசங்களாம் சேர்ந்து. அப்படி இல்லைன்னா எப்படிங்க மூளையில் எப்படிங்க வாழ்வாருன்னு கேட்டாங்க. இல்லை பரவாயில்ல வஹாபியில் சேர்த்துறேன்ட்டானோ. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, வஹாபியில் சேர்த்து விட்டுறேன். ஏன்னா சுத்தமாக மரம் கலந்து போச்சாங்க. நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாமே எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவுலியாக்கள்கிட்ட கேட்குறாங்க, நம்ம கேட்டால் தப்புங்க. இந்த தௌஹீது ருபூபியத்து தௌஹீது உலூஹியத்துன்னு போட்டு பிரித்து எடுத்து அந்த மாதிரி அந்த 800 வருஷத்துக்கு கூட யாருமே சொல்லவே இல்லை. மறைகலண்ட கேஸ், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மூளை இல்லைன்னா நான் வஹாபிகளை சேர்த்து விட்டுறேன் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லிட்டாராம். யார்? 2வது ஆப்ரேஷன் அனுமதிக்க முடியாது, மூளை இல்லைன்னு பரவாயில்ல அப்படின்னு. விளஞ்சபை அப்போது மஜாசன் அல்லாஹ் பக்கம் சேர்க்கக்கூடிய ஃபேலை அல்லாஹ் யார் நிஸ்பத்தில் துனியாவில் கொடுக்குறானோ அவங்க பக்கம் சேர்க்கலாம். அது சுலைமான் கேட்குறாங்களா இல்லையாப்பா? என்ன கேட்டாங்க? மையத்தீனி, அந்த பல்கீஸ் அரிசி யார் கொண்டு வருவார் உதவி கேட்டாங்களா இல்லை? அப்போ சுலைமான் நபிமார்னு கேட்டாங்கல்ல ஐருல்லாட்ட. ஐருல்லாவில் ஹயாத்தா உள்ளவனு கேட்கலாம், மூத்தா போகிறவனு கேட்கலாம். அப்படி யாரையே சொன்னான்? சொல்லப்போனால் அவங்கள எல்லாம் மௌத்தா போகவே இல்லை, ஹயாத்தா இருக்காங்கன்னு சொல்லிட்டான். பல்ல ஹையாவும் இந்த ரப்பிஹிம் ரிஸகுன், அவுலியாக்கள் மௌத்தாவே போகல, ஹயாத்தா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டான். சுஹதாக்கள் ஹயாத்தா இருக்காங்கன்னு சொல்லிட்டான். நான் தெரியல. நபிமார்கள் ஹயாத்தா இருப்பாங்க, அவங்க மூத்தே போக மாட்டேன்னு சொல்லிட்டான். நான் தெரியல, மூத்தாவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டான். அல்ல பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா நபிமாரிலும் அல்லா கபல் ஹயாத்தா வச்சுருக்காங்கன்னு சொல்கிறான். கேட்கக்கூடாதா? என்ன கேட்ட தப்பு என்ன இருக்குது? சரி பை, அப்போ இவ்வாறாக தௌஹீதை குழப்பியவர்கள், தௌஹீதுக்கு இவரெல்லாம் விளக்கம் போட்டு தன்னை தௌஹீதுவாதிகள் என்று சொல்லி கொண்டவர்கள், உண்மையிலே இவர்கள் தௌஹீதுடையவர்கள் அல்ல, அஹ்ல தௌஹீத் அல்ல. பை தௌஹீது வஸ்ஃபி, தௌஹீது ஜாத்தி, வஸ்ஃபி, ஃபிஇலி, இஸ்மி. தௌஹீது இஸ்மி, ஃபிஇலி, வஸ்ஃபி, ஜாத்தி. அது தௌஹீது ஃபில் இபாதத், தௌஹீது ஃபில் ருபூபியத், தௌஹீது ஃபில் சிஃபாத், தௌஹீது ஃபில் ஜாத். இது நம்ம விளக்கம் நம்ம படிக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து தௌஹீது விளக்கங்களில். பை சரி வாங்க, முஅத்தலோட விளக்கம் நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.